எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தேங்காய் சட்னி நம்ம இட்லி தோசைக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு தேங்காய் ஒரு சின்ன பத்தை எடுத்துக்கோங்க. 32 கிராம் தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அது 8 கிராம் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கட்டில் மெஷரிங் கப்பில் 1 கப்பு, அரை கப்பு எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் அரை கப்பு அது 68 கிராமு. எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு 50 ml ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த எல்லாத்தையும் அந்த துவையலெல்லாம் எடுத்து அந்த சட்னியை எடுத்து அதில் வச்சுருங்க கிண்ணத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 50 ml தண்ணிக்கான எடுத்து ஊற்றி நல்லா அதை குலுக்குன்னு குலுக்கி அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து அந்த சட்னியில் ஊற்றிட்டு அதை நல்லா கிண்டி விடுங்க. அதோட பதம் இந்த பதம் இந்த பதம் தான். அந்த மாதிரி செய்யுங்க. இது இருந்தால் ராச்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து அதில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரித்து எடுத்து அதை தாளித்து எடுத்துகிட்டு அதை எடுத்து அந்த சட்னியில் ஊற்றிடுங்க. இதை மாதிரி சமைச்சி இட்லி தோசை சாப்பிடுங்க. நன்றி.